நிலக்கல் வந்தாச்சு. இதுதான் நிலக்கல் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு. நம்ம வர வண்டி எல்லாமே இங்க நிப்பாட்டிட்டு இங்க இருந்து தான் நம்ம பம்பா போயிட்டு அங்க இருந்து கோயிலுக்கு போனோம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தமிழ் செல்வன் விளாக்ஸ். இன்னைக்கு நாங்க நிலக்கல் வந்துட்டோம். இதுதான் நிலக்கலோட பார்க்கிங்கு. இதை சுத்தி பாருங்க, இவ்வளோ வண்டி நிக்குது. எல்லாருமே இவ்வளோ வண்டி நிக்குதுல, இவ்வளோ பேருமே கோயில்ல தான் இருக்காங்க. சரியா? இவ்வளோ கூட்டம் இருக்கு. கூட்டம் இருக்குன்றாங்க, சில பேர் கூட்டம் இல்லைன்றாங்களே. நிலக்கல்ல வண்டியை நிப்பாட்டினா சுத்தி பாருங்க எவ்வளோ வண்டி நிக்குதுன்னு. அதோ தூரமா வெள்ளை கலர்ல ஒரு கோடு மாதிரி தெரியுதுல, அதெல்லாம் கோடு கிடையாது. எல்லாமே வந்து பஸ்ஸு, நாங்கள் அந்த மாதிரி மினி வேனு, காரு, இந்த மாதிரி வண்டி தான். நிலக்கல்லு ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு 21ஆம் நம்பர் டோக்கன் பார்க்கிங் தான் கொடுத்தாங்க. மொத்தமே 21 பார்க்கிங் தான். ஆனால் நாங்கள் 18லயே வண்டியை கொண்டு வந்து விட்டோம். அதான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கவங்க ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஒரு குட்டி பொம்மை பஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பஸ் தான். அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல் பஸ் தான். சரி, அங்கேருந்து கிளம்பி டீ குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இதுதாங்க டீ கடை. அந்த பஸ் ஸ்டாண்ட் முனையிலே இருக்கு. எல்லாரும் சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னாங்க. நான் வந்து மலை ஏற போறோமே, அதனால வந்து லெமன் சோடா குடிச்சிட்டு பஸ் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் வந்து நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட். யாரா இருந்தாலும் இங்க வந்து வண்டியை விட்டுட்டு இந்த பஸ்ல தான் நம்ம வந்து பம்பாக்கு போனோம். அது யாரா இருந்தாலும் அதே ரோட்ஸ் தான். பஸ்ல கிளம்பிட்டோம். எங்க கூட வரவங்க எல்லாமே பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இந்த பஸ் தான். இங்க இருந்து நாங்க போகும்போது பஸ் காலியா தான் இருந்துச்சு. ஏன்னா பஸ் நிறைய இருந்தனால நாங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அந்த கரெக்டாக நிக்கிற இடத்துல வந்து கதவை ஓப்பன் பண்ணனால நாங்கள் கிளம்பி ஏறி சீட்டு பிடிச்சிட்டோம். இங்கிருந்து கிளம்பி பம்பா வந்துட்டோம். வணக்கம், வெல்கம் டு பம்பா. இதுதான் பம்பா. பம்பாவை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐயப்ப மலைக்கு போகாதவங்க எல்லாருக்குமே இது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக லேடிஸ்லாம் வந்து பம்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதுதான் பம்பா. அந்த ஏரி, இதுதான் அந்த பம்பா நதி போகல. இதுல குளிச்சுட்டு தான் இங்கேருந்து நம்ம வந்து சபரிமலைக்கு போகணும். ஏன்னா பம்பா ஆறே காலியா இருக்கு, கூட்டமா இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆத்துக்கு அந்த பக்கம் பாருங்க, குட்டி குட்டியா தெரியாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே ஐயப்ப பக்தர் தான். பாருங்க ஃபுல் லைன். இது இந்த அப்படியே டெரஸ் மாதிரி போட்டிருக்காங்களே, அது வழியா போய் தான் நம்ம மலையேற ஆரம்பிக்கணும். இங்கேருந்து பார்க்க காலியா இருக்க மாதிரி தெரியும், ஆனா பம்பால குளிச்சுட்டு எல்லாரும் கிளம்ப போறாங்க. பாருங்க பின்னாடி பாருங்க, அந்த பிளாக் ரூம்லாம் போட்டிருக்கா, சுத்தி ஃபுல் கூட்டம். இந்த பக்கம் ரோடு, இதுல இருந்து நமக்கு வந்து சபரிமலை பயணம் ஆரம்பம். யாரா இருந்தாலும் இங்க வந்து குளிச்சுட்டு அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் இங்கேயே விட்டுட்டு இங்க இருந்து தான் நம்ம வந்து சபரிமலைக்கு போனோம். வந்துட்டாங்க. இருமுடி எடுத்துட்டு மேல இருக்கிற கன்னிமூல கணபதி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் அந்த கோயில். சுத்தி வீடியோ எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இதுதாங்க கன்னிமூல கணபதி கோயில். நிறைய பேர் வந்து கன்னிமூல கணபதி கோயில்ல இருந்து நாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறோம்னு சொல்றாங்களே, அந்த கோயில் இதுதான். இங்க இருந்து தான் அத சின்ன வழி பாதை வந்து ஆரம்பம். நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இருக்கிறது வந்து அந்த செக் பண்ணுவாங்கல்ல, இங்க இருந்து ஆன்லைன்ல என்ட்ரி டிக்கெட் போட்டு போறோம் பாத்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ். இதை முடிச்சுட்டு இதை செக் பண்ணிட்டு தான் வந்து நம்மள நடக்கிறதுக்கே ஆரம்பிப்பாங்க. ஆன்லைன்ல புக் பண்ணாமே வந்துட்டோம். உள்ள விடுவாங்க, பயந்துலேயே வந்துடும். இந்த முறை வான் பண்ணிட்டு அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா இதுதாங்க சின்ன பாதையோட என்ட்ரன்ஸு. இதுதான் நீலிமலை அடிவாரம். சின்ன பாதையோட நீலிமலை பாட்டமு. எப்படி செங்குத்தா ஏறுது பாருங்க. ஏற ஏற வந்து எப்பா எப்பான்னு வேண்டிட்டு தான் ஏறணும். அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ப்ராக்டிஸா போறவங்களுக்கு கூட அது கஷ்டமா இருக்கும். என்னால சுத்தமா முடியல. ஒரு 400 மீட்டர் தான். விறுவிறுன்னு உடம்பெல்லாம் அப்படியே அனல் மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயப்பா, நான் 30 நாள் வரதா வந்திருக்கேன். நான் நல்லா வரதா இருந்தானா இல்லையான்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். என்னால இதுக்கு மேல வந்து உடம்புலாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஒரு மாதிரி ஹீட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அது எப்படி சொல்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் உண்மையாவே வரதா இருந்தேன்னு எனக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும். அதனால நான் இங்க இருந்து நடக்கும்போது எனக்கு வந்து அந்த எனர்ஜியை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அந்த சின்ன பொம்பளை பாப்பா வந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுது, ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஜூஸ் ஷாப்க்கு போனேன். அங்க போயிட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி குடிச்சேன். அப்பதான் கண்ணே தொறந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப எனர்ஜியாவும் ஃபீல் பண்ணேன். இதுக்கப்புறம் தான் இருக்கு நம்ம பயணம்.